பிரபல திரைப்பட நாயகனான நெப்போலியன் அவர்களின் மூத்த மகனுக்கு இருக்கும் தசை சிதைவு நோயை குணப்படுத்த முடியுமா? அதற்கு ஏதாவது வழி இருக்காங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாங்க. நடிகர் நெப்போலியன் பார்த்தீங்கன்னாக்கா 1963ஆம் ஆண்டு பிறந்தாருங்க. அவருடைய வீட்டில் வடமேற்கு மூலையில ஒரு சிறிய மாற்றங்கள் இருந்ததன் காரணமாக அவருடைய 16 வயசுலயே அரசியலுக்குள்ள வந்துட்டாருங்க. அரசியல்ல பார்த்தீங்கன்னாக்கா எண்ணங்களும் ஈடுபாடுகளும் ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவர் அரசியல்ல ஒரு நல்ல வெற்றியோடவும் நல்ல வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 27 வயசுல பார்த்தீங்கன்னாக்க திரைப்படத்துறைக்குள்ளேயும் வந்தாரு. அதுலயும் சிறந்து விளங்கினார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வீட்டில் இருக்கிற கிழக்கு பக்கத்தினுடைய கட்டிடத்தினுடைய அமைப்பு ரொம்ப சரியா அமைஞ்சதுனால திரைப்படத்துறையிலையும் அவரால் சிறந்து விளங்க முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் 1993ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 2 ஆண் குழந்தைகள். தனுஷ் மற்றும் குணால் 2 பேர் இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னாக்க மூத்த மகனான தனுஷ் அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க தசை சிதைவு நோய் இருக்கு அப்படிங்கறத அவருடைய 3 வயசுலயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கான தொடர்ந்து சிகிச்சையும் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னாக்க வெளிநாட்டிலே இருந்து சிகிச்சைகள் பார்த்தாங்க. உள்ளூர்லயும் நிறைய சிகிச்சைகள் எடுத்தாங்க. தொடர்ந்து சிகிச்சையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறதுனால அவருடைய மூத்த மகனான தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னாக்க நம்ம வெளிநாட்டிலேயே தங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வீட்ல இருக்கிற மேற்கு பக்கத்துல ஒரு கட்டணத்தினுடைய அமைப்ப ஒரு மாற்றி அமைச்சதன் காரணமாகவே அவங்க வெளிநாட்டுல தங்கிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில அவங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தினுடைய சூழ்நிலைகளும் ஏற்பட்டுச்சு. நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன் குடும்பத்திற்காக வேண்டி திரைப்படத்துறையில இருந்தும் அரசியல் துறையில இருந்து சுத்தமாகவே விலகி தன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டாருங்க. அதே மாதிரி நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அவருடைய மூத்த மகனான தனுஷ் அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நல்லபடியாகவும் செஞ்சு வச்சுட்டாரு. இன்னும் அவருக்கு இருக்க ஒரே ஒரு கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவருடைய மூத்த மகனான தனுஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அந்த தசை சிதைவு நோயை குணப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணங்கள் போயிட்டு இருக்கு. அந்த தசை சிதைவு நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியுமா? இவ்வளவு ஆண்டுகள் சிகிச்சை எடுத்தும் பலனளிக்காதது இன்னைக்கு அப்புறமும் நம்மளால அதுல முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களோட கேள்வி எழும். பொதுவாகவே நம்ம வீட்டில் கால் சம்பந்தப்பட்ட அல்லது இந்த தசை சிதைவு நோய் ஏற்படக்கூடிய காரணங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற வடமேற்கு மூளையினுடைய கட்டமைப்பு சரியா அமையாதது மட்டும்தாங்க. அந்த வடமேற்கு மூளையினுடைய கட்டமைப்பை மாற்றி சரியாக சீராக அமைக்கும் போது அந்த கால் சம்பந்தப்பட்ட இரத்த சிதைவு நோயிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியில வந்துட முடியுங்க. அதற்கான மருந்துகள் எடுக்கும்போது அந்த மருந்துகள் நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கு நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்குங்க. அதாவது இதுவரைக்கும் வாழ்ந்த காலங்களை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. இதுக்கு மேல நம்ம வாழ போற காலங்களை பத்தி யோசிப்போம். இனி வரும் காலங்கள் இனியதாகவே அமையட்டும்.